நியூஸ்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். குளத்தூர்ல 14 மிஷின்களை சோதித்தார்கள். அந்த 14 மிஷின்ல 6 மிஷின்ல பிரச்சனை. 45 நாளுக்கு பிறகு அந்த பிரிண்டே இருக்கு. அதை நம்ம எப்படி எண்ண முடியும்? தேர்தல் ஆணையம் அதில் கூட உள்குத்து வேலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. தேர்தல் ஆணையம் மோடி அமித்ஷா பாக்கெட்ல இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் கேஸுக்கு போயிருக்குங்கிறது ஆதாரங்களோடு. இந்த ஓட்டு யாருக்கு சென்றது என்பதே உத்தரவாதம் இல்லாத நிலையை இந்த மிஷின் உருவாக்கி இருக்கிறது. இதை அம்பலப்படுத்தி இருக்கிறது திமுக. விஜயை தூக்கி நிறுத்தினார்கள், இங்கோடி மிஷின்ல வேலையை காட்டிட்டாங்க. டிஎஸ் பாபுவினுடைய வெற்றி செல்லாது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்தல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த 24ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களே நேரடியா ஒரு முக்கியமான தேர்தல் வழக்கு ஒண்ணு தொடர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கொளத்தூர் தொகுதியில விஎஸ் பாபு தாவேகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வெற்றி செல்லாது. இதை நீங்க மறுபடியும் முதல்ல இருந்தே கணக்கு பார்த்து அது என்ன அப்படிங்கிறத சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வழக்கு. இதோட பின்னணி என்ன, இப்போ என்ன அப்டேட்ல இருக்கு? அதாவது இந்த வாக்கு எந்திரம் என்பது ஒரு மோசடியான எந்திரம். அது நமக்கு பிசிக்கலா ஒரு பேப்பர்ல நீங்க இந்த கட்சிக்கு தான் வாக்கு அடிச்சீங்கன்னா அது பிசிக்கலா நீங்க உங்களுடைய உங்களுக்கு தெரியும் இதுதான் இதெல்லாம் தான் ஓட்டு போட்டுருக்கீங்கன்னு. ஆனா ஒரு பட்டனை நீங்க அழுத்துறீங்க, அது பெல்லட் அந்த எந்திரம். அதுக்கப்புறம் அது விவிபேட்ல உங்களுக்கு தெரியுது. ஸோ விழுந்தது ஒரு பக்கம், தெரிவது இன்னொரு பக்கம். அதுவும் குறிப்பிட்ட டைமிங்க்கு தான் தெரியும். அது ரொம்ப நேரம் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங். ஆமா, செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அது பதிகிற இடம்ங்கிறது வேற. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு இடத்துல அழுத்துறீங்க, இங்க ஒரு இடத்துல தெரியுது. டிஸ்பிளே ஒரு இடம், அழுத்துறது ஒரு இடம், சேவ் ஆகுறது இன்னொரு இடம். கம்ப்யூட்டரை நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்புட் ஒரு இடம், டிஸ்பிளே ஒரு இடம், மெமரி ஒரு இடம். இப்ப மெமரியில இதுதான் பதிந்தது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் உண்டா? இப்போ நீங்கள் 1000 ரூபா இதில் மிஷினில் கொண்டு போய் காசை நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க. 1000 ரூபா அப்படின்னு உள்ள டெபாசிட் ஆகிட்டுன்னு நாங்கள் தெரிஞ்சாலும் கூட உங்கள் செல்லில் வந்துட்டான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பு ஓட்டுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு நான் இதுக்கு தான் போட்டேங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃபிசிக்கல் மணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 500 ரூபாயை நான் உங்கள் கையில் கொடுத்தோம்னா உங்கள் கையில் கொடுத்தாச்சுங்கிறதுக்கு அத்தாட்சி என் கையில் இருக்குது. மிஷினில் அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு வரணும். 2 பக்கமும் செக் பண்ணணும். மிஷினா இருந்தா, இல்லாத பட்சத்துல 2 பக்கம் செக் பண்ண வேண்டியது இல்லை. நான் 500 ரூபாய் கொடுத்தோம்ங்கிறது எனக்கு தெரிந்தால் போதும். சரிங்களா? ஸோ பிசிக்கல் வாக்கா, அதாவது வாக்குச்சீட்டாக இருக்கிறதுடைய லாபம் என்பது இது. வாக்குச்சீட்டாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அதுக்குள்ள அந்த மிஷினுக்குள்ள என்ன குளறுபடிய வேண்டுமானாலும் செய்யலாம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் ஜனநாயக மீட்டெடுப்பு இயக்கம் அப்படின்னு ஒன்று வைத்து நாங்கள் இதற்கு எதிராக, அதாவது வாக்குச்சீட்டு முறைக்கு ஆதரவாக இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக போராடி வருகிறோம். இந்த நிலைமையில இப்ப நாம ஒரு பக்கம் இருந்ததை சொன்னாலும் கூட இதுக்கு ஆதாரம் எங்க? மக்கள்கிட்ட நாம இதெல்லாம் சொல்றேங்க, இப்படிதாங்க நடக்குது, நீங்க பிசிக்கலா இருந்துச்சுன்னா இப்படி இருக்குது இப்படின்னு சொன்னோம்னா இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு ஆதாரம் என்னன்னு தேடுற அந்த முயற்சியில தான் திமுக களமிறங்கி இருந்தது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் 4-5 தொகுதிகளில் வெவ்வேறு இடங்கள்ல வாக்கு எந்திரங்களை சோதிப்பது. நல்லா கவனிக்கணும். மறு எண்ணிக்கை கிடையாது. அந்த எந்திரங்கள் சரியா வேலை செய்தா அப்படின்னு செக் பண்றதுக்கான அனுமதியை கேட்டார். மாதிரி வாக்கெடுப்பு. அந்த மிஷின் ஒழுங்கா, அதாவது இது வரைக்கும் பேக்கிங்லேயே சரியா இருக்குதா, கனெக்ஷன் ஒழுங்கா இருக்குதா, வேலை கரெக்டா நடந்திருக்குதா, இந்த மிஷின் சரியாக வேலை செய்ததுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறத ஆமா சரி பார்க்கறதுக்கான இதை கேட்டிருந்தார்கள். அதுல குளத்தூர்ல 14 மிஷின்களை சோதித்தார்கள். அந்த 14 மிஷின்ல 6 மிஷின்ல பிரச்சனை. என்ஆர் இளங்கோ அவர்கள் அதை பற்றி தெளிவாக பேட்டி கொடுத்தார். அதாவது ஒரு மிஷின்ல 2 பக்கம் சீல் அடிக்க வேண்டும். ஒரு பக்கம் இங்கோடி பின்னாடி 2 பக்கம் அடிக்கணும். ஒரு பக்கம் சீல் இருக்கு, இன்னொரு பக்கம் சீல் இல்லை. ஒன்று சீல், அப்போ இன்னொன்று அடிக்கப்பட்ட சீல் புதுசா இருக்குது.
அப்போ 2.5 மாத இடைவெளி இருக்குது. இன்னொன்று, இந்த தேர்தல் ஆணையமும் ரொம்ப லாபகமா அவர்கள் பயன்படுத்துகிற அந்த பிரிண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தெர்மல் பிரிண்டர்னு சொல்லக்கூடிய ஈஸியாக அழிஞ்சிடக்கூடியது. விரல்கிட்ட கோடு போட்டிங்கன்னா அது கோடு வரும். ஏன்னா அது ஹீட் பண்ணால் அதில் பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஒரு அதிகபட்சமாக ஒரு 30 நாள் 40 நாள் தான் அது இருக்கக்கூடியது. ஆனால் இவர்கள் 45 நாட்களுக்கு பிறகுதான் இதை சோதிக்க முடியும்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. அதுலேயே ஒரு உள்குத்து இருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் அதில் கூட உள்குத்து வேலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. அதனால் அவர்கள் சோதித்து பார்க்கும்போது சில இடங்கள்ல விவிபேட் வேலை செய்யலை, விவிபேட் கனெக்ட் ஆகலை, சரியாக வேலை செய்யலை. அதே மாதிரி இந்த சீல் உடைக்கப்பட்டிருந்தது. இப்படி பல்வேறு குளறுபடிகள். 14 எந்திரத்தை சோதித்ததிலேயே 6 எந்திரங்கள் பழுதாகி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50% அதில் பிரச்சனை இருக்குது. 48% அந்த பிரச்சனை இருக்கும்போது இதை தொடர்ந்து இந்த வழக்கை இவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரிகள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிபார்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே. அதாவது தேர்தல் ஆணையம்ங்கிறது இன்னைக்கு மட்டும், அதாவது பாஜக கையில் இருக்கிற தேர்தல் ஆணையம் தான் இப்படி வேலை செய்கிறது அப்படிங்களா? அதுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. அது இந்த மிஷினை நீங்கள் நம்புங்கள், இது வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப சொல்கிறது. கிட்டத்தட்ட கடவுளை நம்ப சொல்றது மாதிரி. எங்க அழுத்துறோம் எங்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. கடவுளை நம்புவது அவரவர் விருப்பம். ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் அது வந்து விசிபிலிட்டி, அதாவது எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்னா நான் இதை செய்தேன் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் வேணும். இப்போ நீங்க ஓட்டு போடுவது உங்கள் கடமை. நீங்க உங்களே பார்த்துருப்பீங்க, இந்த தேர்தல் வருகிறது கொஞ்சம் முன்னாடிலாம் விளம்பரம் போடுவாங்க. ஓட்டு போடுவது உங்கள் கடமை. ஓட்டு போடுறது சில நடிகர்கள் வருவாங்க, தன்னார்வலர்கள் வருவாங்க, விளம்பரங்கள் வரும். அப்ப எங்களை கடமையாற்ற சொல்லி நீங்கள் இவ்வளவு நிர்பந்திக்கிற நீங்கள் உங்களுடைய கடமையை, உங்களுடைய பொறுப்பை நீங்க சரியா செஞ்சிருக்கீங்களா? இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது எதுவுமே நீங்க ஒரே அடியில, அதாவது ஒரே வார்த்தையில அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது ராகுல் காந்தி மகாதேவ்புராங்கிற கான்ஸ்டியூஷன்ஸ்ல அவ்வளோ பிரச்சனைகள் சொன்னார். ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பீர் கம்பெனி நினைக்கிறேன், அதுக்குள்ள 80 பேர் இருக்கிறாங்க. அது எஸ்ஐஆருக்காக எஸ்ஐஆர் சொன்னார். இப்படி பல பிரச்சனைகள் சொன்னார். அந்த எஸ்ஐஆர்ல என்ன சிக்கல் வந்துச்சு, ஒரு பிரேசிலை சேர்ந்த ஒரு நடிகையினுடைய ஒரு பாப் பாடகி புகைப்படம் 28 இடங்கள்ல என்ட்ரியா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னாங்க? தேர்தல் ஆணையம் அது ஒரு பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்க இல்லையா? அந்த பதிலுக்கு என்னைக்காவது ஒரு ரிலையபிலிட்டி இருக்குதா? கேள்விகள் கேட்கப்படும் போது அதற்கான சரியான பதிலே அது சொல்லியிருக்கதா? ஒருபோதும் சொன்னது கிடையாது. இன்னும் கூடுதலா ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த தேர்தல் வாக்கு எந்திரம் இருக்குல்ல, ஞானேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பதில் சொல்றாரு அப்படி கிடையாது. அதற்கு முன்னாடியே உங்களுக்கு ராஜீவ் குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து 2024 தேர்தலை நடத்தி வைத்தார். எம்பி தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை. அது தேர்தல் நடக்கிறது கொஞ்சம் முன்னாடி அமெரிக்காவில் ஒரு தேர்தல் நடக்குது. அங்க நடக்கிற ஒரு தேர்தலில் ஒரு குளறுபடி நடக்கிறது, ஒரு பிரச்சனை வருது. இதை குறித்து இவர் எலான் மஸ்க் சொல்றாரு, இந்த எந்திரங்கள் வாக்கு எந்திரங்களை நம்ப முடியாது, பிசிக்கல் சீட்டு தான் வந்து நமக்கு நல்லதே தவிர வாக்கு எந்திரங்களை நம்ப முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எங்கேயும் போடல, ட்விட்டர்ல, அவருடைய ட்விட்டர்ல. ஆனா அமெரிக்கால வந்து இன்டர்நெட் கனெக்ட் இருக்கு, இங்க நமக்கு வந்து பேலட் தான் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஆமா, அது என்ன சொல்றாங்க, அது வந்து மொத்தமா கனெக்டட் ஆனது. இது வந்து ஸ்டாண்டலோன்னா தனி ஒரு 3 யூனிட் இருக்குங்க. 3 யூனிட் சொன்னேன் இல்லையா, இந்த 3மே தனி, இன்னொரு 3 தனி. அப்ப தனித்தனியாக இருக்கும்போது இதனுடைய வைஃபை கனெக்ஷன் கிடையாது, இதோட ப்ளூடூத் கனெக்ஷன் கிடையாது, வேற எந்த கனெக்டிவிட்டி, ஒயர் கனெக்டிவிட்டி, வேற எந்த எக்ஸ்டர்னல் ஒயர் கனெக்டிவிட்டி கிடையாது. ஆமா, அப்படின்னு இவர் ராஜீவ்குமார் சொல்றாரு. அதை அங்கிருந்து அவர் அடுத்த, அதாவது முதல் ட்வீட்டுக்கு இவர்கள் இப்படி ஒரு பதில் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவர் 2வது ஒரு ட்வீட் போட்டுறாரு, எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் சரி அதை ஹேக் பண்ண முடியும். அதாவது இதை ஹேக்குங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், வெளியிலிருந்து நீங்க உள்ள போய் தொட்டு அதை வந்து சரி இது பண்ணீங்கன்னா அது ஹேக். இப்போ நான் ஒரு அரசு வைத்திருக்கிற ஒரு சர்வர் அல்லது அரசு வைத்திருக்கிற ஒரு மெயின்டைன் பண்ற ஒரு விஷயம். இப்போ ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்கோட சர்வர் இருக்குது, அது அரசோட கையில இருக்குது அல்லது அந்த நிறுவனத்தின் கையில இருக்குது. நீங்க வெளியில இருந்து வந்து உள்ள அடிச்சாதான் அது வந்து ஹேக்கிங். இதை வந்து திரு பொன்ராஜ் அவர்கள், எங்களுடைய இயக்கத்தின் தலைவர், அவர் தெளிவா சொல்றாரு, இது ஹேக்கிங் இல்லை, ஹேட்சிங். ஹேட்சிங் மீன்ஸ் வந்து எங்ககிட்டே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திடமே அல்லது தேர்தல் ஆணையம் மோடி அமித்ஷா பாக்கெட்ல இருக்குது, ஆமா அவங்க கையில இருக்குது. அவங்க அதுக்காகத்தான் வந்து அதை தேர்ந்தெடுக்கிற, அதன் தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த 3 பேரில் 2 பேர் வந்து எங்களுடைய கட்சிக்காரர்களாக இருக்க வேண்டும்னு திருத்தம் கொண்டு வராங்க. இப்ப இது எல்லாம் கொண்டதுக்கு அப்புறம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்.
Okay. ஆரம்பத்துல வந்து நெருக்கடி உண்டு. ம். அதாவது காங்கிரஸ் காலத்திலேயே இந்த மிஷின் தவறு செய்தது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. ம். இதை பாஜக எதிர்த்து உறுதி ஆமா செஞ்சாங்க. ம். பாஜக தான் போரிட்டது. ஆமா. 2009 அத்வானி, அதாவது 2009க்கு முன்னாடி பல மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் தோற்று போகிறது. ம். அதே மாதிரி பல இடங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். அவ்வளவு நாடு முழுவதும் அவ்வளவு எதிர்ப்பலை இருக்கிறது காங்கிரஸுக்கு. 2வது முறை காங்கிரஸ் வரவே முடியாது அப்படிங்கிற நிலை இருக்கும்போது பாஜகவுக்கு ஒரு பெரிய தெம்பு இருக்கு, நாம கண்டிப்பா ஜெயிச்சிடுறோம். ம். அதுவும் குறிப்பா அத்வானி பிரதமர் வேட்பாளராக அங்கே வர்றாரு. அப்போ தனக்கு எப்படியாவது இந்த முறை உள்ள வந்துடணும், வெற்றி பெற்றணுங்கிற வேட்கையில் இருந்த அத்வானிக்கு மிகப்பெரிய பேரிடி. 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பெற்று காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுது. அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பரிசோதிச்சு இந்த மிஷினை நாம் நம்பலாமா அப்படின்னு அவர் சோதிச்சு பார்க்கும்போது ஜெர்மனியில் அதற்கு முன்னாடி ஒரு கேஸ் வருது. அந்த ஜெர்மனியில் அவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு புரியாதபடி இந்த எந்திரங்கள் ஊடகமாக இருக்கிறது, ரகசியமா இருக்குது, அதனால வெகு மக்கள் ஒரு சாதாரண லேமனுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதை நாம் அங்கீகரிக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் அறிவாளிகள், நீங்க பட்டனு இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, அது வேற. சாதாரண மனிதன், ஒரு கூலிக்காரர் அதை எப்படி புரிஞ்சு கொள்வார் அப்படின்னு கேள்வியைத்தான் அங்க நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கேட்குது. ஆமா, ஜெர்மனில கேட்குது. கேட்டுட்டு அதை ரத்து பண்ணிடுறாங்க. 2008 வாக்கிலே இது நடக்குது, அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நடக்குது. இதையெல்லாம் கருத்தில் காட்டி இந்த மிஷனை நாங்கள் நம்புவதற்கில்லை. டெமோக்ரஸி அட் ரிஸ்க், கேன் வி ட்ரஸ்ட் த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி ஜிவி நரசிம்மராவ்னு சொல்லி ஒருத்தர் இப்பவும் பாஜகவின் முக்கிய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அதுவும் ஆந்திராவை சேர்ந்தவர். இந்த பழைய நரசிம்மராவ் இல்ல, இன்னொரு நரசிம்மராவ், ஜிவி நரசிம்மராவ்னு சொல்லி நீங்க நெட்ல இணையதளத்தில் தேடினீங்கன்னா இந்த புத்தகமும் அது குறித்த தகவல்களும் இருக்கு. பல்வேறு இணையதளங்கள்ல இந்த புத்தகம் கிடைக்குது. இந்த புத்தகத்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதுல அத்வானி அவர்கள் ஒரு முன்னுரையை எழுதுகிறார். இந்த மிஷின் வந்து இருக்கிற வரையில் ஒருபோதும் நம்மால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது, ஜனநாயகம் படுகொலிக்குள் தள்ளப்படும் அப்படின்னு பல்வேறு ஆதாரங்களை ஜெர்மனி, நெதர்லாந்து, இங்கிலாந்து, இப்படி மேலை நாடுகள் யாரெல்லாம் நீங்க வந்து உயரிய முன்னேறிய நாடுகள்னு சொல்றீங்களோ அவர்களையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. அப்போ அந்த எல்லா காலகட்டத்திலையும் அப்போதும் இதே தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கையில் இருந்துச்சு. அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இல்லைங்க நாங்க வேணா உங்களுக்கு சோதிச்சு காட்டுறோம்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் அவர்கள் வைத்திருந்தா, இப்ப நீங்க குளத்தூர்ல என்ன நடக்குதோ குளத்தூர்லையாவது அவர்கள் ரேண்டமா செக் பண்ணதுனால மாட்டிட்டாங்க, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துறாங்க, அதனால மாட்டிட்டாங்க. ஆனால் அப்போ அது அவர்கள் தயாரித்து அவர்கள் ரெடியா வச்சிருந்த எந்திரங்களை கொண்டு வந்து பாருங்க, அழுத்தி பாருங்க, இங்க உழுதா, இங்க பதியுதா, இங்க நம்பர் உழுதா அப்படின்னு அவரை சொல்றாங்க. ஆனாலும் அவர் அதை ஏத்துக்கல. அது எப்படி நான் ஏத்துக்கிட்டது, 3 இடத்தில் பதிவாகிற வாக்குங்க, நான் இங்க அழுத்துறேன், இங்க பிரிண்ட்ல பேப்பர்ல. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ப பேப்பர் கிடையாது, விவிபேட் கிடையாது. விவிபேட் அதற்கு பிறகு அத்வானி அவர்களும் குறிப்பா பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி அவர்களும் போட்ட கேஸ். ஏன்னா சுப்பிரமணிய சாமி இதெல்லாம் பாதிக்கப்படுறாரு. சுப்பிரமணிய சுவாமியும் ஒரு வாக்கு கூட கிடையாது. இன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து சமீபத்துல ஒரு இது சொல்றாருல, ஒரு வார்டுல ஒரு வாக்கு கூட எனக்கு கிடைக்காம போகுது, எங்க வேட்பாளர் கூடவா போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. இதே கேள்வி கேட்டவர் தான் சுப்பிரமணிய சாமி. அப்போ இந்த வாக்கு எந்திரத்தால் 2 கட்சியுமே பாதிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக தான் முதல் ஆப்போசிஷன் இந்த பொருளை எதிர்த்தது. இன்னைக்கு ஏதோ ஸ்டாலின் வந்து புதுசா அவர் வந்து சொல்றாரு, அதனால நாங்க ஸ்டாலின் தோத்ததனால் நாங்கள் பேசுகிறோம், அப்படி கிடையாது. எங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் அந்த பொருள் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போது முழுவதுமாக நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா அதற்கான ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது. இப்போ நீங்க வந்து அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து கேஸுக்கு போயிருக்குங்குது ஆதாரங்களோடு. வெறும் வந்து இப்ப நான் சொல்றேன் அத்வானி அதை சொன்னாரு, ஜெர்மனில இதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதனால இந்த மிஷினை நம்ப முடியாதுன்னா அப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு ஒரே அடியில தேர்தல் ஆணையம் எதை சொல்கிறதோ அதை உச்ச நீதிமன்றமோ சொல்லிடும். சட்டமன்றத்துக்குள்ளேயே ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்புல இருந்து நீக்கிடுறாங்க. அவ்வளவுதான். அப்போ ஒரே ஸ்குவாஷ் பண்ணிடுவாங்க. அந்த வாய்ப்பு இல்லாமல் ஆதாரங்களோடு மூவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நகர்வை ஸ்டாலின் எடுத்திருக்கிறார்.
அவர் சொல்றதுபடி இந்த எந்திரங்கள் வந்து தவறாக இருக்கிறது, அவர் சொல்கிறபடி விஎஸ் பாபுவினுடைய வெற்றி செல்லாது அப்படிங்கிறத அறிவிக்கணும் அப்படின்னு பிரேயர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுடைய இந்த தேர்தல் வழக்குல விவிபேட் அந்த அது வந்து முழுமையாக எண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. 45 நாளுக்கு பிறகு வந்து அந்த பிரிண்டே இருக்கு, அதை நம்ம எப்படி எண்ண முடியும்? அது ஒரு மாதிரி ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. இல்ல, இதுல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிற அந்த பிரேயரை முதல்ல தேர்தல் ஆணையம் எளிதில் எடுத்துக்கிடாது. அதை எடுத்துறதா இருந்தா அது வந்து என்ன சொல்றதுன்னா கையும் கழுவாக மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு நம்பர், இந்த ஒரு எலக்ட்ரானிக் மிஷினோட தேவை என்னங்க? நீங்க கால்குலேட்டர் எதுக்கு பயன்படுத்துறீங்க? 10 10 20ன்னு உங்க மூளை சொல்லுவதை விட கால்குலேட்டர் துல்லியமாக சொல்லும். நீங்க கால்குலேட்டர் நம்புறீங்க, கரெக்டா? கரெக்டா? இப்போ கால்குலேட்டர் என்னை விட துல்லியமானதுன்னு சொல்லி தான் அதை நம்புறீங்க. ஒரு உள்ளுணர்வுல தான் நீங்க அதை நம்பிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கடையில ஒரு ஒரு நாளைக்கு ₹1,00,000 விற்கக்கூடிய ஒரு கடையில சடன்னு அடிச்சு போடுறான்னா தன்னை விட இந்த பொருளை அதிகமா நம்புறான்னு அர்த்தம். வேகமா இருக்குது, துல்லியம் இருக்குது, அக்யூரசி. அதற்காக அந்த மிஷினை பயன்படுத்துறோம். அப்படிப்பட்ட அக்யூரட்டான ஒரு பொருளாக இந்த ஓட்டிங் மிஷின் இருப்பதாக இருந்தால் எதற்காக போட்ட வாக்கும் எண்ணப்பட்ட வாக்கும் வித்தியாசமாகுது? அந்த வித்தியாசம் கூட ஏதோ ஒரு 1000, 5000, 2000 கிடையாது. பல 5-10% வித்தியாசம், 5% அளவில் வித்தியாசமாகுது. எப்படி அவ்வளவு அதிகமாக வித்தியாசமாகும்? இவர்கள் சாயங்காலம் அறிவிக்கிற ஒரு நம்பர் வேற, அடுத்த நாள் காலையில், அதாவது போலிங் டேட்டுக்கு அடுத்த நாள் அறிவிக்கிற ஒரு நம்பர் வேறன்னு இருக்குது. எண்ணி முடிக்கும் போது அது வேறையா இருக்குது. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ இங்கே மால் பிராக்டிஸ் என்பது பகிரங்கமாக நடந்திருக்குதுங்கிறது ஒண்ணு தெரியுது. இப்போ ஒரு இடத்தில் இவர் அடித்தார் என்றார், இவர்கள் அசைஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விவிபேட் முழுவதும் எண்ணுவதாக இருந்தால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வாங்க. இல்ல, எண்ணவே முடியாது அப்படிங்கறது தான் நான் கேக்குறேன். சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்ல அது. அதுதான் முதல்ல இப்படி எண்ணக்கூடாது, இப்படி எண்ணணும்னு சொல்லி யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த தெர்மல் பிரிண்ட்ல கொடுக்குறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. விவிபேட்டை ஏன் வருது அப்படின்னா அத்வானி போட்ட கேஸ்னாலதான் வருது. அத்வானியினுடைய அழுத்தம், இவர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அழுத்தத்தினாலதான் வருது. பாஜகவின் அழுத்தத்தினாலதான் விவிபேட்டை கொண்டாடுறாங்க. ஜனநாயகம் அவங்க கொண்டு வரும்போது வந்து முழுமையா எண்ணணும் அப்படின்னு கொண்டு வராங்களா, இல்லனா என்ன நோக்கத்துக்காக? அது ஒரு அத்தாட்சிக்கு தான். முழுமையாக எண்ணணுங்கிறத அவங்க மழுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மட்டும் இல்லை, இவங்களுமே அதை வந்து ஒரு 10% என்னமோ எண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவு வச்சுக்கிட்டு தாங்க. இதற்கு மேல எண்ண முடியாது. அதாவது என்னன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 100 வரலும் கரெக்டா இருக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு 30 வரலும் கரெக்டா இருக்கா, அப்ப எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன கேட்கறேன், ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்றீங்களா, அந்த அளவுக்கு மேல் நடந்தது என்ன யாருக்கா தெரியுமா? நீங்க சொல்றது ஒரு 10%, மிச்சம் 90%குள்ள என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய அளவு இருக்கு இல்லையா? இன்னொன்னு, இந்த மிஷின் நீங்க ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஒன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு அது வேலை செய்யும்ங்கிற மாதிரி நீங்க கூறி எழுதி இருந்தால் நாங்கள் எப்படி நம்புவது? அப்ப 100% ஒப்பிடுவது என்பதுதான் சரியா இருக்கும். 100% ஒப்பிடுவதற்கு அவர்கள் தயார் இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த பேப்பரை இப்படி திட்டமிட்டு, அதாவது உங்களுக்கே தெரியும், இந்த எஸ்ஐஆர் பணியின் போது தானே அவரு, அதாவது ஜெராக்ஸ் எடுக்க முடியாத பேப்பர்களை கொடுப்பது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா? எல்லா பேப்பரையும் பக்கத்துல வச்சுட்டு பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன், எதையும் வந்து எங்களுக்கு டேட்டாவா கொடுக்கல, அதாவது சர்ச் பண்ற மாதிரியோ ஏஐல போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியோ வாய்ப்புகள் இல்லை, தனித்தனியாக ஆய்வு பண்ண கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப என்ன? திட்டமிட்டு ரிஸ்க் எடுங்க, கஷ்டப்படுங்க, அலைங்க, நீங்களே ஓஞ்சி நீங்களே, அதாவது இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, இதெல்லாம் சரி வராதுங்கன்னு பின்னோக்கி போயிருங்க, இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் சொல்கிறது, சொல்லாமல் சொல்கிறது. அதே வேலையைத்தான் மாற்றி செய்யுது. லேசர் பிரிண்ட் கொடுக்க மாட்டோம், தெர்மல் பேப்பர்ல அடிச்சு வச்சுக்கிடுவோம் அப்படின்னா 40 நாளைக்கு மேல அது செல்லாது, இருக்காது, அதுல சரியா இருக்காது. ஸோ இப்படியாக அப்படி ஒரு வேலை குளறுபடி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் ப்ராப்ளங்க அப்படின்னு பேப்பர் மேல குறை சொல்லிடுது. நாங்க தப்பு கிடையாது, பேப்பர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உளறுபடி செய்வதற்கு. இன்னொன்னு, இந்த விவிபேட் பேப்பர் இருக்கு இல்லையா, இதுல சீரியல் நம்பர் கிடையாது. நீங்க பழைய வாக்குச்சீட்டு முறையில பாத்தீங்கன்னா குத்தினீங்கன்னா உங்களுடைய நம்பர் என்ன, உங்களுக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் இருக்குது, உங்களுடைய சீரியல் நம்பர் அதுல இருக்கும். ஆனா இந்த பேப்பர்ல அப்படி இருக்காது. நீங்க ரெட்டையிலன்னு அழுத்திருப்பீங்க, ரெட்டையில வரும், பேப்பர்ல படம் தெரியும். நீங்க உதயசூரியன் எடுத்தீங்கன்னா உதயசூரியன் வரும். யார் எதுக்கு போட்டாங்க அப்படிங்கறதே நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஆமா, அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் தான். பல பேர்
இதை அனுபவித்தவர்கள் போயிட்டு அது விழுறது ஒன்று இவங்க அழுதுறதுக்குள்ள அது விழுந்திருக்கிறவங்க கவனிக்க மாட்டாங்க, அல்லது வருவதற்கு லேட் ஆயிடுச்சு வளரலன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. அப்போ இந்த ஓட்டு யாருக்கு சென்றது என்பதே உத்தரவாதம் இல்லாத நிலையை இந்த மிஷின் உருவாக்கி இருக்கிறது. இதை அம்பலப்படுத்தி இருக்கிறது திமுக. ஒண்ணு 100% எண்ணணுங்கிற பிரேயர் அவங்க வச்சிருக்காங்க. 100% எண்ணினால் கண்டிப்பாக அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். ஒண்ணு. இப்போ இன்னொரு கேள்விக்கு வருவான். ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணி தேர்தல் ஆணையம் அசைந்து கொடுக்காத தேர்தல் ஆணையம் நீதிமன்றமும் சேர்ந்து அடித்ததில் அசைந்து கொடுத்து எண்ணி குளறுபடி கண்டுபிடிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய விவிபேட்டையும் எண்ணுங்க அப்படின்னு ஒரு போர்க்குரல் எழும்பும், மக்கள் மத்தியில் எழும்பும். ஏன்னா இன்னைக்கு தாவேகா வெற்றி பெறும்போது தாவேகாக்காரர்களே கொண்டாடல அதை. ஏன்னா அவர்களுக்கே தெரியாது இப்படி ஒரு வெற்றி வரும். ஷாக்கிங் தான். ஆமா, மக்களுமே இந்த வெற்றியை கொண்டாடவில்லை, விசிலின் வெற்றியை கொண்டாடவில்லை. அப்ப மக்களுமே ஒரு குழப்பத்தில் இருந்தார்கள். அந்த குழப்பத்துக்கான விடை குளத்தூரின் இந்த கேஸிலிருந்து முடிவுக்கு வரும், விடை தெரிய வரும். அது தமிழ்நாடு முழுவதும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா அது இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறனுடைய கருத்து. இப்போ நாங்க 100% எண்ணணும், இது இவிஎம் மேனிபுலேஷன், இதை நாங்க அம்பலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்ற திமுக 2024 40-40 ஜெயிச்சாங்களே, அப்போ இந்த மேனிபுலேஷன் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையா? வெரி குட். அதனாலதான் இந்த கேள்வியை திமுக முதல்ல அதை செய்ததா செய்யலையாங்கிற கேள்வியை நாம போறதுக்குள்ள, ஏன்னா ஒரு ஓட்டு கட்சி ஒரு அம்பையருங்க ஒரு அதாவது 2 அணிகள் விளையாடுது, ஒரு கேமுக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஸ்டம் அந்த இதை தீர்மானிக்கிற தேர்ட் அம்பையர் அந்த நிறுவனம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அணியை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். விளையாடுகிறவர்கள் உடனடியாக அதை சொல்ல முடியாது, கை காட்ட முடியாது. இது தப்பு, இவங்க இது பண்றாங்க யாரு சொல்ல முடியும்னா வெளியில இருந்து தான் சொல்ல முடியும். அப்படி அவர்கள் சொல்லுவதாக இருந்தால் அப்போ போன மேட்ச் எப்படி ஜெயிச்ச அப்படிங்கிற கேள்வி அவர்கள் மேல வருதா? அவங்க இப்படி ஒரு மால் பிராக்டிஸ் இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கே கூட லேட் ஆயிருக்கலாம். அதாவது நாங்கள் இவ்வளவு எஃபர்ட் போனோம், கிடைச்சது இவ்வளவுதான். இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் நாடாளுமன்ற தேர்தலில் 2019 அதிகமான எண்ணிக்கையில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 2021 கம்மியாகுது. அது எப்படி நடக்குது? வாக்கு சதவீதம் கம்மியாகுது, அது எப்படி நடக்குது? வெறும் சில வருடங்களுக்குள் ஓரிரு வருடங்களுக்குள் நடக்குது எப்படி? அப்போ இந்த இடைவெளியில் இவர்கள் வாக்குகள் மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது. அவர்களுடைய வாக்குகள் குறிப்பிட்ட அளவிற்கு மாற்றப்பட்டிருக்கும், ஆனால் அதையும் மீறி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. பெண்களின் வாக்குகளையோ அல்லது ஒரு ப்ரொபகேண்டா உருவாக்குகிற ஒரு முகமோ இல்லாமல் போனது ஒரு முக்கியமான காரணம். ரஜினிகாந்த் வந்திருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு விஜய் வந்திருந்தார், விஜயை வச்சுட்டு அமித்ஷா மோடி அந்த விளையாட்டை விளையாண்டு விட்டார்கள். ஒருவேளை 2021 ரஜினி வந்திருந்தால் ரஜினியை வச்சு இதே இதை முடிச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியே அன்னைக்கு எழுந்திருக்காது. சரிங்களா? ஏன்னா இவர்கள் கையில் வாக்கு இயந்திரம் இருக்கிறது, இவர்கள் கையில் இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் நினைத்த ஒருவரை கொண்டு வந்திருக்க முடியும். அதனாலதான் ரஜினி சொல்றாரு, நீங்க நின்றுருந்தா ஜெயிச்சிருப்பீங்களா? டெஃபினெட்லி. இப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன நினைச்சாருன்னா, அவர் வெறுமனே 2019 அவர் நான் வர்றேன் மாற்றம் வருது அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைச்சாருன்னா, சர்வே போனார், ஆட்களை வச்சு சர்வே எடுத்தாரு. 10% வந்துச்சு. இந்த 10% வச்சு நான் எப்படி அதிமுகவையும் திமுகவும் எதிர்க்க முடியும்? இவர் லாஜிக்கா திங்க் பண்ணார். விஜய் லாஜிக்கா திங்க் பண்ணல. வந்தாச்சு, நடக்கிறத பார்ப்போம். 5% கூட வரல. அவர் சர்வே எடுக்கும் போது 5%. அடுத்து பிரசாந்த் கிஷோர் 15% அவர் சொல்றாரு. அப்போ ஒரு படியா பாருங்க. இது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பிரச்சாரம் மாதிரி நடத்தப்படுகிறது. முதல்ல 5% சர்வேல வருது, அப்புறம் 15% அவர்கள் ஏத்துகிறார்கள், அவர்களா ஒரு ப்ரொபகேண்டா பண்றாங்க. அப்புறம் தேசிய ஊடகங்கள் அவருக்கு பூஸ்ட் பண்ணுது, 30% சொல்லுது. அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அதற்கு பின்பாட்டு பாடுகிறது. இப்படியாக ஒரு ப்ரொஜெக்ஷனை விஜய் மீது கொண்டு வந்து பொருத்திட்டு மக்களை அந்த உணர்வு நிலைக்குள் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ மேலோட்டமாக இருக்கிற, அதாவது அடித்தளமா இருக்கிற எந்த வாக்காளர்களும் மாறலைங்க. மேலோட்டமா இருக்கக்கூடிய சில, அதாவது தீவிர உணர்வு கொண்டவர்கள், விஜய் ரசிகர்கள் ரொம்ப பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, ரொம்ப அதை ஃபீல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளையும் மேனிப்புலேட் பண்ணாங்க. இது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தலுங்கிறது 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு, அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படிங்கிற அந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குங்கிற செய்தி இல்லாம 10 வயசு குழந்தைங்க சொன்னிச்சுன்னு பாட்டியம்மா போடுற நிலைமை ஆயிப்போச்சு. அது போட்டாங்களா போடலையாங்கிறது இல்லை, நீங்க ஏன் இதுக்குள்ள வந்தீங்க? அப்ப இது ஒரு பிரச்சாரத்தை பெரிய லெவல்ல பாருங்க, இவ்வளவு பெரிய அலை ஏற்படுது. குழந்தை முதற்கொண்டு சொல்லுது,
கிளவியிலிருந்து குழந்தை முதற்கொண்டு சொல்லுதுன்னு அதை ஒரு பிரச்சாரமாக்கி விஜயை தூக்கி நிறுத்தினார்கள். இங்கோடி மிஷின்ல வேலையை காட்டிட்டாங்க. நான் தான் சொல்றேன், விஜய்க்கு இருப்பது ஒரு 6-7% அல்லது 10%, மிஷினில் நடந்தது ஒரு 15%, இந்த மேனிப்புலேஷனால் வந்தது ஒரு 10%. அதாவது இவ்வளவு பெரிய ஊதி பெருக்கியதால் வந்தது. அப்படி வந்திருந்தாலுமே, அதாவது விஜயினுடைய கோர் வாக்குகள் ஒரு 10, இது ஒரு 10னா 20 தான் வந்திருக்க முடியும். 35, 15ஆவது இந்த மிஷின் செய்த வேலையாகத்தான் இருக்க முடியும். அது இல்லாமல் விஜயால் ஒருபோதும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. நீங்க கணக்கு பண்ணி 20% வந்திருந்தா கூட விஜய் ஒரு தொகுதி வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு குறைவு. இப்போ நீங்க ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு இவிஎம் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த இவிஎம் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு வழக்கையுமே ஸ்டாலின் அவர்கள் தொடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மேலதான் தவறு இருக்கு. இப்போ சமீபத்துல பேசிய பொதுக்குழு கூட்டத்துல கூட நிர்வாகிகளோட செயல்பாடுகள் தான் நம்மளுடைய தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தானே ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு. அதாவது ஒரு தோல்விக்கான காரணங்களை ஒரு கட்சியாக அவர்கள் பல்வேறு ரீதியாக சிந்திப்பாங்க. ஒரு ஒரு புது ஃபோர்ஸ் வருதுங்க, நீங்க வண்டி ஒழுங்கா தான் ஓட்டிட்டு போவீங்க, திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு, உங்க வண்டி நீங்க சரியா ஓட்டுறீங்களா ஓட்டலையா, நீங்க எப்படி இது பண்ணீங்க, அதையா நீங்க சிந்திப்பீங்க. முழு தவறும் நமது மேல் மட்டுமே கிடையாது. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னா நான் சரியா வந்தேனாங்கிறத ஆராய்ச்சி பண்ற மாதிரி புறவய சூழல்களையும் ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணல. நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா, விஜய் இப்படி பிரச்சனை, விஜய்னாலதான் இப்படி ஒண்ணு வந்துருச்சு அப்படிங்கிறத யாரும் சொல்லல. அவங்க விஜய் வந்தது கரெக்ட், அதாவது இருக்குது, ஆனால் அது போக நாமும் இப்படி செய்திருக்க வேண்டும். அப்ப என்னன்னா, நாம இப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் ஒரு பிரச்சனை வந்தால் கூட எப்படி ஜெயிப்பது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இவிஎம் மேனிப்புலேஷன் அவங்க நம்பல, அப்படி கிடையாது. இவிஎம் மேனிப்புலேஷன் இருந்தாலும் கூட அதையும் மீண்டு எப்படி ஜெயிக்கிறது. ஒண்ணு வேண்டாங்க, இந்த விஷயத்தை நான் இப்படி சொல்றேன், நீங்க மக்களிடம் ஒரு பெரிய எதிர்ப்பு கொந்தளிப்பு இருக்கும்போது மேனிப்புலேஷன் செய்தாலும் வெற்றி பெற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த அலையும் எந்த திசைக்கு அடிக்கிறதோ அதை மீறி நீங்க மிஷினை செட் பண்ண முடியாது. பால் ஒரு சட்டி நிறைய இருக்குன்னா 10 லிட்டர் பால் இருந்துன்னா ஒரு 1/2 லிட்டர் இல்லை 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் 3 லிட்டர் நீங்க தண்ணி கலக்கலாம் அதிகபட்சமா. நீங்க பாலே 1 லிட்டர் தான் இருக்குதுன்னு நீங்க 2 லிட்டர் தண்ணியை கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ கலப்படம்ங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. தேயிலையில கலப்படம், இதுல கலப்படம் நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கலப்படத்துக்குமே ஒரிஜினல் கொஞ்சம் தேவை. புளியங்கொட்டையை இதில் கலந்தார்கள், காப்பி தூளில் கலந்தார்கள் பாங்க, எத்தனை %? அப்போ கலப்படம் செய்வதற்கு ஒரு அளவு வேண்டும். அதே மாதிரி இந்த தேர்தல் தில்லுமுள்ளு செய்வதற்கு ஒரு அளவு வேண்டும். விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த கட்டத்துல. அதுக்கு இந்த புறவய சூழல்கள் காரணமாக இருந்திருக்கலாம்னு அவங்க பரிசீலனை பண்றாங்க. ஆனால் அதை மீறி நாம் வெற்றி பெறுவதற்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா எல்லா விதமான விலையும் ஏறி போய் கிடக்குது. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில விஜய் அம்பலப்பட்டு போய் கிடக்கிறாரு. இப்படி பல்வேறு பெண்கள் பாதுகாப்பு, சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் போனது, எல்லாவற்றிலும் தோல்வியை தாங்கி பின்தங்கி கிடக்கிறார் விஜய். இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா மக்களை திருப்பி அடிப்பாங்க. இன்னொன்னு, இது ஒன்று மட்டுமல்ல, இன்னும் சில ஆண்டுகள் இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா 2 வருஷம் இருக்குது. இந்த 2-3 வருஷத்துக்குள்ள 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருடத்துக்குள்ள விஜய் அம்பலப்படுவதை பார்த்தீர்கள் என்றால் இயல்பாகவே எவ்வளவு மேனிப்புலேஷன் பண்ணாலும் விஜய் பாதுகாக்க முடியாது. ஆமா, அதனால திமுக தன்னை பரிசீலிப்பது என்பது பிரச்சனைகளை தாண்டி கல்லை கட்டி விட்டுருக்காங்க. இருந்தாலும் ரெக்கையை எப்படி அதிகமாக பலப்படுத்துவதுங்கிறது திமுகவின் நிலைப்பாடு. சரிங்களா? நான் கல்லையும் சேர்த்து பறந்து கொள்வேன், 15% மேனிப்புலேஷனையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போவதுக்கு என்ன வழி அப்படின்னு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதுல ஒரு பகுதியாக இந்த மிஷின் மேல தங்களுடைய இதை வைக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் அப்படிப்பட்ட தேர்தல் அரசியலுக்கு உள்ள இல்லை. அப்ப எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது, இந்த மிஷின் நாளைக்கு விஜய விக்டிமாவார். நான் இதைத்தான் கடந்த இடத்துலயும் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். இன்னைக்கு விஜயை வைத்து திமுகவை வீழ்த்தியவர்கள், இன்னைக்கு நான் சொல்லலைங்க, இதை கடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திருமாவளவர்கள் பேசிய பேச்சு இருக்குது. 2 திராவிட கட்சிகளையும் விஜயை வைத்து வீழ்த்தி விட்டால் விஜயை வீழ்த்துவது எளிது அப்படின்னு பாஜக நினைக்கிறது. அப்படின்னு அது எளிது, ரொம்ப ஈஸி. அவருக்கு ஒன்றும் சித்தாந்தம் கிடையாது, ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, ஒரு எந்த கட்டமைப்பு கூட கிடையாது, இன்னைக்கு வரலும் கிடையாது. அதனால விஜயை வீழ்த்துவது எளிது, அந்த அடிப்படையில் தான் விஜயை முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரை விமர்சிக்கிறார். இப்ப நீங்க ஒப்பிட்டு பாருங்க, விஜய் என்னை ஜெயிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு, அவர் தனிப்பட்ட அரசியல் காரணமாக உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு கூட்டணியில. ஆனால் நமக்கு அப்படி பிரச்சனை கிடையாது. நாம ஒரு என்ன சொல்றேன்னா, மக்கள் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள். அப்ப நாளைக்கு பாஜக நினைத்ததென்றால் அண்ணாமலை வருவாரு, அண்ணாமலையை வைத்து விஜயை காலி செய்வாங்க.
அண்ணாமலைக்கு ஒரு 10% வருது, 15% இருக்குது, அவற்றை ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா விஜயும் அண்ணாமலையும் கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும், அல்லது வேறொரு கட்சியும் அண்ணாமலையும் இணைந்தால்தான். அண்ணாமலையை ஒரு முக்கியமான ஃபேக்டரா கொண்டு வந்து நிறுத்தி இந்த அரசியல் சூழ்நிலையை ஒரு தொங்கு நிலைக்கு கொண்டு வருவது. விஜய்க்கு ஒரு ஒரு அபிமானம் இருக்குங்கிறத கொண்டு வந்தாச்சு. ஏற்கனவே நீ நல்லா கவனிங்க, திராவிட கட்சிகள் 2, ஒன்று 55, இன்னொன்று 45. இதுலதான் இப்படிதான் வாக்குகள் மாறும். நீங்க 40, 50ன்னு மாறினா கூட மிச்சம் இருக்கக்கூடிய 10% இவர் யாரு சீமானுக்கு போகும், மற்ற உதிரி கட்சிகளுக்கு போகும். ஆனா 40, 50 அல்லது 55, 35 இந்த மாதிரியான ரேஷியோல தான் இவர்கள் ஜெயிப்பாங்க. இப்ப விஜய் ஒரு 35 வந்ததுனால இங்க 35, இங்க 25, அடுத்து அவர்கள்ட்ட ஒரு 25, 30. இப்ப எல்லாருமே ஒரு அந்தரத்துல நிக்காங்களா? இதுக்கு மத்தியில அண்ணாமலை கொண்டு வந்து சொருவனா 15 இல்லைன்னா 10 அவர் வாங்கிட்டு, சும்மா சொல்றோம், ஒரு பர்சன்டேஜ் வைஸ் 10ம் சீட் வைஸ் ஒரு 5-10 வாங்கிட்டாரு வச்சுக்கோங்களேன். இதை வைத்துத்தான் அடுத்து ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிர்பந்தத்தை உருவாக்குவாங்க. இது அடுத்த எலெக்ஷன்ல. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல நேரடியா பாஜக உள்ள இறங்கிடும். அண்ணாமலை அண்ணாமலை ஒருபோதும் அவர் தனித்த அரசியல் போர்ஸ் கிடையவே கிடையாது. அவர் பாஜகவின் ப்ராக்சி தான். விஜய் மாதிரி. விஜய்க்கு முன்னாடி ரஜினிகாந்தை அவர்கள் கொண்டு வந்ததே அதுக்கு தானே. விஜய்க்கு முன்னாடி ரஜினிகாந்த் பகிரங்கமான ப்ராக்சி. அந்த அரசியலை முன்னெடுத்தானே அண்ணாமலை வந்தாரு. அண்ணாமலை எப்போது ஐபிஎஸ் அதிகாரி பதவியை விட்டுட்டு வராரு? ரஜினிகாந்துக்கு பின்னாடி யாரு? RSS திட்டத்தோடு அந்த இலக்கோடு தான் களமிறக்கப்படுறாரு. அப்போ அது அப்படி பயணிச்சு பாஜகக்குள்ள வந்தாச்சு. இப்ப பாஜக விட்டு வெளியில போயாச்சு. பேர் தான் வெளியில பாஜக இல்லையே தவிர மற்றபடி அவர் பாஜக தான், RSS தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் நீங்க அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா எல்லாத்தையும் கொலாப்ஸ் செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த நிகழ்வே அதாவது அப்படி செய்வதே ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் செய்வதற்கு அல்லது தங்கள் விருப்பத்துக்கு நடந்து கொள்வதற்கு. நீங்க இதை உடைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 வருஷத்துல விஜயின் ஆட்சி இடையிலேயே அது முறிக்கப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் 3ல ஒரு 2 வருஷத்திலேயே ஏன் முறிக்கப்படும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுதானே செஞ்சாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 வருதுன்னா ஒரு 2 வருஷம் தானே கணக்கு வருதுன்னா மீண்டும் நீங்கள் ஆட்சி இதுக்கு நிக்கணும். நின்றாகும் போது விஜய்க்கும் நெருக்கடி வரும். நான் சொன்ன அதே பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. இந்த 3 வருஷத்துக்குள்ளதான் அண்ணாமலை புகுத்தப்படுவார். நீங்க அண்ணாமலை கொண்டு வருது இனிமேல் எங்கேயோ எல்லாம் இல்ல, 2.5 வருஷம் தான். உங்களுக்கு 1 வருஷம் போதுங்க. விஜய்க்கு 1 வருஷத்தை வச்சு தானுங்க. விஜய் 1 வருஷ கட்சி தானுங்க. அது 2 வருட கட்சி. 2 வருஷ கட்சி. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷம், இப்போ ஒரு 1.5 2 வருஷ கட்சி. 2 வருஷ கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு அரசை வீழ்த்த முடியும்னா விஜய் அரசை வீழ்த்த முடியாதா? பாரம்பரியமா இருக்கிற மிகப்பெரிய கட்சியே வீழ்த்த முடியும்னா புதுசா முளைச்சிருக்கிற விஜயை வீழ்த்த முடியாதா? ஒரு நடிகருக்கு நீங்க வீழ்ந்தவங்க இன்னொரு நடிகர்கிட்ட போறீங்க. இவர் ரியலா நடிக்க போறாரு. அடுத்த நடிகர் தனுஷ் வேற ரெடி ஆயிட்டு இருக்காரு. அண்ணாமலை இன்னும் சிறப்பாக, அதாவது என்ன சொல்றதுன்னா, களத்துல நான் நிக்கிறேன்னா உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவாரு. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலை பாஜகவின் அரசியலை தான் பேசணும்னு அவசியம் இல்லை. வெளியில இருக்கிறாரு, பெரியாருக்கு மாலை போடுவாரு, அண்ணாவை போற்றுவாரு, மாநில சுயாட்சி தான் எங்களுக்கு வேணும் பாரு, காவிரியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன் பாரு. எதெல்லாம் பாஜக பேச முடியாதோ, பாஜக நெகட்டிவா பேசுமோ அதையெல்லாம் எதிர்த்து பேச முடியும் வரால. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்துல விஜய் தப்பு பண்ணிட்டாருன்னா பரந்தூருக்கு மக்களுக்கு ஆதரவா, பரந்தூர் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆதரவாக அவர் பேசுவாரு. நாளைக்கு கர்நாடகா விவகாரத்தில் கடுமையாக பேசுவார், காவிரி பொங்குவார். இப்படியெல்லாம் செய்ய முடியும். இதுக்குள்ள இருந்தா யாரு, பாஜகக்குள்ள இருந்தா அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, நாம என்ன பேசணும்னு ஒரு தடை இருக்கிறது. இது அப்படி கிடையாது. விஜயை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும். ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு நான் அப்படின்னு சொன்னா போதும். ஒன்னு விஜய் இல்லைன்னா இன்னொன்னு அண்ணாமலை அப்படின்னு சொன்னா போதும். இது எல்லாமே ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த பேட்டர்னை கொண்டாந்து வச்சுட்டு புரொபகேண்டாவா பண்ணா, விளம்பரத்தை பண்ணினால் போதும். பெரிய பெரிய என்ன சொல்றது, பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் எல்லாத்துலயும் உங்களோட போட்டோ அடிக்கடி வருதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு 10% கொண்டு சேர்த்துட முடியுங்கிறது பாஜக இந்த தேர்தலிலேயே ப்ரூவ் பண்ணியிருக்குது. வருகிற தேர்தலில் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணும். அதனாலதான் நாம மறுபடியும் தொடங்கிய இடத்துக்கு வருவோம்.
அதனால தான் இந்த குளத்தூர் வெற்றியை குறித்த திமுகவினுடைய இந்த கேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கேஸ். இந்த கேஸுக்கு தீர்ப்பு வர்றது இருக்கட்டும், முதல்ல இந்த கேள்வியை ஒரு ஓட்டு கட்சி கேட்க ஆரம்பித்திருப்பதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது அடுத்து இன்னொன்று ஆதாரத்தோடு போயிருக்காங்க. சும்மா வாயோட போயிருந்தா பரவாயில்ல, ஏதோ வார்த்தைகள் ஏதோ எனக்கு ஐயம் இருக்குது அப்படின்னு இல்லை. நாங்கள் சோதித்த 14 மிஷின்ல 6 மிஷின் ரிப்பேருங்க. அப்போ ஒட்டு மொத்தமா எல்லாமே எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் அவர்களுடைய பிரேயர். கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். ஆனா இந்தியாவை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே வந்து வியந்து போய் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தைகள் அது எல்லாமே ரொம்ப நியாயமா நடக்குது, நான் கூட அதையே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கேன். ட்ரம்ப்புக்கு இப்போ வந்து அந்த ஊர்ல ட்ரம்ப்புக்கு மவுசு குறைஞ்சு போச்சு. ட்ரம்ப் எந்த கேள்வி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் திருப்பி அடிக்கிறாங்க. டேரிஃப் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார், அவர்களுடைய நீதிமன்றம் அதை உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய நாட்டு நீதிமன்றம் அதை காலி பண்ணி அனுப்பிடுச்சு. இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் நீங்க எந்த அடிப்படையில் சொன்னீங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, இவருக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரம் முந்தைய அந்த இதுகளை வச்சுக்கிட்டு சட்டங்களை வைத்துக்கொண்டு 50% டேரிஃபை விதிக்கிறாரு. கனடா வந்து அதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குது. நீங்க 50% போட்டீங்கன்னா நான் 50% போடுவேன், நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு எதிர்த்து நான் போடுவேன்னு சொல்லி அவர்கள் சண்டையிடுகிறார்கள். இப்படி ட்ரம்ப் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் மூக்குடை போட்டு திரும்புகிற நிலைமையில இருக்குது. நாட்டுக்குள்ளேயே செல்லா காசாகி போய்கிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். அப்போ இந்தியாவை பாக்குறாரு, எப்படியா இப்படி ஊரே ஏமாத்தி வச்சிருக்கிற, உன்னால எப்படி முடியுது அப்படின்னு தன்னுடைய குறுநில மன்னலாக அவர் நினைக்கக்கூடிய, தனக்கு கீழ் அவர் ஒரு மாமன்னர்னா இவர் குறுநில மன்னர், தனக்கு கீழே இருக்கக்கூடியவரை பாக்குறாரு. மோடி பிரமாதமா வேலை செஞ்சு வச்சிருக்காரு, எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. மோடி வெறுமனே உடைக்கல, மோடி கையில பாசிச சித்தாந்தம் இருக்குது, ட்ரம்ப்புக்கு அது கிடையாது. ட்ரம்ப் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறது, அங்கே டெமோக்ரஸி முக்கியமானது. அதனால அங்கே எல்லாத்தையும் கேள்வி இது பண்ண முடியல. அதனால இவர் என்ன பண்றாரு, நான் இந்த மெத்தடை கொண்டாட போறேன், இது சிறப்பா இருக்குது, இப்படி எனக்கு தேவையான ஆட்கள் எனக்கு தேவையான மிஷினரி இருந்துச்சுன்னா நான் இப்படி திருட்டுத்தனம் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றதுன்னா செல்லா காசாக சொந்த நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, இந்த மோடி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருன்னா இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ பெரிய மோசடியானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்ததை வந்து நம்ம பாராட்ட எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா. அது இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னேன், எலான் மஸ்க்கு அவருடைய நண்பர் தான், அவர் தான் வந்து 2024 சொல்லியிருக்காரு இந்த மிஷின்கள் நம்ப தகுந்தது அல்லன்னு. அப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எவ்வளோ பெரிய மோசடி பேர்வழி, அவருடைய வாயிலிருந்து வாழ்த்து வந்திருக்குன்னா இது எவ்வளோ பெரிய மோசடியான அமைப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார், நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க.